எங்க அப்பா ஒரு விவசாயி, அப்படி ஆரம்பிக்கல. அப்பா, நீ போய் தூங்கு செல்லம். பேய் பிடிச்ச மாதிரி கத்துனீங்க. இல்ல, ஒருவேளை தாத்தா அந்த மாதிரி ஒண்ணு கூட க்ளோஸா இருந்திருக்கலாம். நீ கான் இருந்தது, பல ஏக்கருக்கு கான் இருந்தது. இருந்தாலும் புயல் ஸ்டடியா அடிச்சுக்கிட்டு இருந்தது. கை மேல துணி மாதிரி ஒன்னா போட்டுக்கிட்டோம். நாட் ஒன்னுக்கு போகணும், சரியா? ஓகே. சொன்ன நான் எதுவும் பண்ணல. வேற யாரு? உன்னோட பேயா? அதே சொல்லுங்க. இது பார்க்க ஒன்னும் சயின்டிபிக்கா இல்லம்மா. தெரியாதுன்னு ஒதுக்குறது. ஆல்ரைட் மா, பண்ணணும், ஏன் எதுக்குன்னு அனலைஸ் பண்ணணும். அப்புறம் கன்க்ளூஷன்ஸை பிரசன்ட் பண்ணு, என்ஜாய் பண்ணு. கொஞ்சம் இரு. பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு. அது டஸ்டாமா? நெல்சன் மொத்த பயிருக்கும் தீ வைக்க. நம்மள மாதிரி அவனும் காண விதிச்சிருக்கணும். மிஸ், நீங்க பேசாம உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஆல்ரைட் மா, ஒரு நிமிஷம். என்ன பண்ணுமா? இல்ல அவ ஏதோ பேட்ச் கிட்ட எடு. எனக்கு ஏன் இந்த மோசமான பேர் வச்சீங்க? நாங்க வைக்கல. நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும்னு தான் அதுக்கு அர்த்தம். எங்க இருங்க. நீங்க தானே ஓட்டிட்டே இருன்னு சொன்னீங்க. அத லூஸ் பண்ணிட்டோம். இல்ல, லூஸ் பண்ணல. மெதுவா அந்த ரிசர்வாயரோட எட்ஜ்ல அதை கீழே கொண்டு வந்துடலாம். இது எவ்வளவு நாளா பறந்துட்டு இருக்கு? டெல்லி மிஷன். இது ஏன் இவ்வளவு கீழே வந்துச்சு? இது ஏதாவது சிக்னலா? தெரியல. இதுக்கு பயன்படுற மாதிரி மாத்த போறேன். உபயோகமே கிடைக்கிறது எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிக்கணும். மாஃப் பண்ணதுன்னு வந்து பாக்குறீங்களா? எனக்கு கிளாஸ் இருக்கு. இது அப்புறம் கூட. கண்டிப்பா இல்ல. ப்ளீஸ் கோவப்படாம இருக்க ட்ரை பண்ணுங்க. ரிலாக்ஸ். என்ன லேட் ஆயிடுச்சு கூப்? ஆமா, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஆனா நீங்க அவுட்ஸ்டாண்டிங் சோலார் செல்ஸ் இருக்கு, அது இந்தியன். சரி உட்காருங்க. ஒரு நல்ல ஃபார்மரா வருவாரு. யா, அவனுக்கு அந்த திறமை இருக்கு. அந்த பணம்லாம் எங்க போகுது? ஆர்மிஸ் கூட இல்லையே. வெல், அது அவனுக்கு 15 வயசு. அவனுடைய ஸ்கோர் போதுமான அளவுக்கு இல்ல. உங்க இடுப்பை மெஷர் பண்றதுக்கு 2 நம்பர்ஸ் இருக்கும்போது ஒரு நம்பர்ல என் பையனோட ஃபியூச்சர். ஓகே, வெல், ஆனா இப்போ இன்ஜினியர்ஸ் எல்லாம் நமக்கு ஃபார்மர்ஸ் தேவை. நல்ல ஃபார்மர்ஸ் உங்களை மாதிரி. ஆனா டாம் அன்எஜுகேட்டட். பேத்தி இன்ஜினியர்ஸ் பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல, ஏதோ பிரச்சனை இல்ல இருக்கா? அவ லூனார் லேண்டிங்ஸ பத்தி கொண்டு வந்து பழைய ஃபெடரல் டெக்ஸ்ட் புக் எப்பவோ கரெக்டட் வெர்ஷனை மாத்திட்டோம். கரெக்ட். பாக்கெட்ஸ் அப்புறம் நிறைய யூஸ்லெஸ் மிஷின்ஸ் அனுப்புறதுக்காக பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சொல்லி தரணும். இதை விட்டு போற கதையே இல்ல. நீங்க சொல்ல இருந்த கட்டிய கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. ஆனா அது அவங்க சாகிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கு. ரொம்பவே காம். உங்க வைஃப்காக வருத்தப்படுறேன் குக்கா. அதான் உங்களை கூப்பிட்டு வீட்டுல அவளுடைய பிஹேவியர்ஸ மாத்த ஏதாவது. பேஸ்பால் ஃபேஸ்க்குள்ள போயிடுவா. அவளோட ஃபேவரட் டீம் விளையாடுது, கேண்டி. சோ கூப்பர் தான், சொல்லுங்க. நீ உருவாக்குன அந்த கம்பைன்ஸ் இல்ல, காம்பஸோட ஏதோ இன்டர்ஃபியர் ஆகுது. கவுண்ட் பண்ணு. ஏன்
அதுல கோடு புள்ளிலாம் இருக்குமே. மோர்ஸ் கோட் எனக்கும் தெரியும். எல்லாம் சால்வ் ஆகும். எப்படி? எனக்கே தெரியல. ஸ்கூல்ல உன்னோட மீட்டிங் டொனால்ட், அறிஞர்கள் முன்னோடி கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சில கேஜெட்ஸ் பண்ணி பாரு. ஒவ்வொருத்தரும் எல்லாத்தையும் அடைய முயற்சி. டாமும் நல்லபடியா வருவான்னு நம்புறேன். நீ இது தெரிஞ்சிருக்கு, உன் குழந்தைங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, குறிப்பா ஆனா இப்பதான் கீழே இருக்கிற நிரூபிக்க உனக்கு வாய்ப்பு தான் கிடைக்கல. என்ன மன்னிச்சிரு. அம்மா அழிச்சிடுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு சரியா ஏழு இருந்தா அது வந்துச்சு. எங்க காலத்துல நல்ல பால் பிளே. பால் கேம்ல பாப்கார்ன் சாப்பிடுறது இயல்பே இல்ல. விஷயம் நினைக்கிறீங்களா? விவசாயம் தான் உங்களுக்கு பிடிக்காதே. பிடிச்சிருக்கு, நம்ம ஃபார்ம் பிடிச்சிருக்கு. நீ டாம், மர்ஃப், செக். மர்ஃப், டாம், உங்க விண்டோஸை க்ளோஸ். தலைகாணி எடுத்துக்க. நீ போய் டாம். இது கிராவிட்டி. Coordinates 33. 2 மணி நேரத்துல திரும்ப வந்துடுவார் மாஃப். ஆனா நீங்க என்ன வந்ததும் என்ன ரேடியோல கூப்பிட சொல்லு. நீ இங்க என்ன பண்ற? இது என்ன விளையாட்டு நினைச்சியா? ஆஹா. என் பொண்ணாச்சு. சுடாதீங்க, என்கிட்ட ஆயுதம் எதுவும் இல்லை. என் பொண்ணு காருக்குள்ள இருக்கா. இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிச்சிங்க? என் பொண்ணு என்ன அடிக்க வச்சிடாதீங்க, உட்காருங்க. உனக்கு இப்பவும் கோஆர்டினேட்ஸ் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? ஆனா உன்னை பார்த்தா என் தோட்டக்கார மாதிரி தெரியும். டார்ஸ், கொஞ்சம் பொறுமையா இரு. நீ ரிஸ்க் எடுக்க. அரசாங்கம் இதை தான் எங்களுக்கு கொடுத்திருக்க. நீங்க உங்க அளவுக்கு அவர் கியூட்டா இருக்க மாட்டாரு. ப்ளீஸ் டாக்டர் பிராட்டி, நான் சொல்றேன். தாலி, அவங்க அம்மா அறிவாளியா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விசிட்டர்ஸ் யாரும் வர்றது கண்டிப்பா சிம்பிள் தான். உங்களை பத்தியும் எனக்கு எதுவும் தெரியாது, இந்த இடத்த பத்தியும் எனக்கு எதுவும். அப்பா, ஃபெசிலிட்டியை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லுங்க. எதர்ச்சியா தான் வழி மாறி போக முடியாது. கூப்பர் ப்ளீஸ். ஒரு பிரச்சனையில இருந்தா கோஆர்டினேட்ஸ கண்டுபிடிச்சு இங்க வந்தோம். மிஸ்டர் கூப்பர், அதுவும் இப்பவே கிராவிட்டியால தான். கிராவிட்டியை பத்தி நீங்க இவ்வளவு ஆர்வமா இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு நண்பா. ட்ரக் இல்ல கார்ல அனுப்பினாலும் கூட ஓகே. நாங்க நாசா. நாசா உங்களை ஷட் டவுன் பண்ண சொல்லிட்டாங்கல்ல. மத்த மனுஷங்களை கொலை பண்றது, எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக பணம் செலவு பண்றத மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. இங்க உணவை கொண்டு போகிறா. இந்த வருஷம் வெறும் கார்ன் தான் இருக்கு. கார்னும் ஒரு
நாள் அழியும். சீக்கிரமே இருக்கணும் ப்ரொஃபசர். வழி இல்லாம இருக்காது. உலகம் நம்மளோட இடம். எர்த்தோட அட்மாஸ்பியர்ல 80 ஆக்சிஜன் குறைஞ்சுக்கிட்டே வருது. பசி கொடுமையில தப்பிக்கிறவங்க மூச்சு முறை. மர்ஃப் இப்ப கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. என் ஆபீஸ்ல உங்களை தூங்க வைக்க. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த பூமியை காப்பாத்துறதுக்கு என்ன பிளான்? ரேஞ்சர் மக்கள் அங்க புது வீட்டை தேடி அனுப்ப போறீங்களா? இல்ல நம்ம சோலார் சிஸ்டம்ல உயிர் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி எந்த கிரகமும் இல்ல. எங்க அனுப்புனீங்க? கூப்பர், இந்த கிராஃப்ட்ல நீங்க இல்ல. இந்த டீம் ஸ்டிமுலேட்டரை விட்டு கொடுத்ததே இல்ல. எங்களுக்கு பைலட் வேணும். இருக்குன்னு தெரியாது. அதுக்கு வேற ஏதாவது யோசிச்சிருப்பீங்கல்ல? வேற சாய்ஸ் வருஷங்கள். எனக்கு குழந்தைங்க இருக்காங்க ப்ரொஃபசர். புவியீர்ப்பு விசையில 50 வருஷத்துக்கு முன்னாடியே பிரச்சனைகளை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம். யா, ஸ்ட்ரெயிட்ஸ்க்கு மேல என் கிராக். ரொம்ப முக்கியமானது இதுதான். சாட்டன் கிட்ட இருக்கிற எஸ்க்கு முன்னாடி அப்பியர் ஆச்சு. அது எங்க லீட் பண்ணிட்டு போகுது? இருக்காங்க. அவங்களா? அது யாரா இருந்தா நமக்கு தேவைப்படுறப்ப வந்திருக்க. நாம ரீச் பண்ற தூரத்திலே ஒரு வாழக்கூடிய உலகத்தை உருவாக்கி 10 வருஷத்துக்கு முன்னாடி லாசரஸ் மிஷன்ஸா? அட்டகாசமான டாக்டர் மேன் லீட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு லெக்ஸ அப்சர்வ் பண்ணலாம். அந்த உலகத்தை அப்சர்வ் பண்றதுக்கு தான் இந்த மிஷன். அதுல கிடைக்கலனா தைரியத்தை பாராட்டுவோம். தேவை சிம்பிள் பைனரி கோட்ஸ். சில வருஷங்கள் க்ளூஸ் கொடுக்குது. அது மூலமா ஒரு சிஸ்டம்ல 3 பொட்டன்ஷியல் வேர்ல்டு தெரிஞ்சிருக்கு. அது ஒண்ணு. அடுத்து என்ன? சேம்பர்ல ஏதாவது ஸ்ட்ரேஞ்சா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதா? இந்த மொத்த கிரவுண்ட்ல இருந்து எப்படி பறக்கிறது? முதல்ல புவியீர்ப்பு விசை. சோ அந்த தியரியில ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படிதான் இந்த பிரச்சனை கிராவிட்டி தான். கிரகத்தை விட்டு பெரிய அளவுல மக்களை எப்படி வெளியே கொண்டு. இதோட எடை 900 கிலோக்கு கம்மி தான். இது எப்படி வளர்க்க? 30 வருஷத்துக்குள்ள பல 100 மக்கள் கிடைச்சிருவாங்க. மக்கள் என்ன பண்றது? அவங்கள கைவிட்டணும்னு சொல்றீங்களா? எவ்வளவு தூரம் முடிச்சிருக்கீங்க? ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. கிட்டத்தட்ட நமக்கு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். இந்த உலகம் உனக்கு போதுமானதா இல்லையா? அது நிச்சயமா தப்பாகாதுன்னு நினைக்கிறேன். அடித்தளம் உறுதியா இருக்கு. பாத்துக்கலான்னு சொல்றோம். அடுத்தடுத்து எந்த வருஷமும் டாம் சரியாயிடுவான். ஆனா மர்ஃபை தான் எப்படியாவது நீ சமாதானப்படுத்தணும். நான் போறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை என்கிட்ட எதையோ சொன்னான். ஆனா நான் தான் அதை புரிஞ்சுக்கவே இல்லை. அவர்னா நீ பேரண்ட் ஆகும்போது குழந்தைங்களோட வாழ்க்கையில நீ கோஸ்டா இருப்ப. நான் இப்போ உன்னோட கோஸ்டா இருந்துடக்கூடாது. அவங்க என்ன சூஸ் பண்ணிட்டாங்க மர்ஃப். நீ தானே இந்த மெசேஜ் கண்டுபிடிச்சா எழுதி இருக்கப்பா. இல்ல மர்ஃப், என்ன நம்ப மாட்டீங்க? இல்ல, நான் திரும்ப வந்துருவேன். எப்போ? இல்லனா லைட்டோட ஸ்பீட் கிட்ட டிராவல் பண்ணும்போது இல்ல. ஆனா நான் திரும்ப வந்ததும் வரும்போது நம்ம 2 பேரும் ஒரே வயசுல தான் இருப்போம்னு நினைக்கிறேன். நான் உன் வயசுல. அது மர்ஃப். எப்ப நீங்க திரும்பி வருவீங்கன்னு தெரியாதா? என்ன இங்க இருந்து இந்த மாதிரி அனுப்பி வைக்காது. கம் ஆன் மர்ஃப். கொடுத்து விடுவேன். என் குழந்தைங்களை
சூப்பரான ஐடியா தான். நீங்க ஜோக் பண்ணும்போது என்கிட்ட இருக்க கியூ லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். உதவி எவ்வளோ டார்ஸ்? 100%. அதை 75 குறைச்சிக்கலாமா ப்ளீஸ்? ப்ராப் ஹீட்டர் 1 2 3 டீஆக்டிவேட் பண்றேன். செக். இதை உங்ககிட்டயே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். 2 3 100% கரெக்ட். எக்ஸ் மைட்ஸ் எல்லாத்தையும் விட்டு வந்தது கஷ்டம். பேச கத்துக்கணும். அது நல்லதா இருக்காது. மீட்டர் எவ்வளோ? 90%. 90%? முழுமையா 90% தான் இருக்குமா டாக்டர் பிராண்ட்? போட்டு அப்ரோச் பண்றேன். 500 மீட்டர்ஸ். பொறுமையா ஈஸி டாயல். உன்னை நம்புறேன். லாக் ஆயிடுச்சு. வெல் டன். ஓகே, ஹெல்மெட்ஸை போடுங்க. கலக்கிட்டீங்க. பண்ணணுமா? ரிங் மாடியூல் ஆக்டிவோட கம்யூனிகேட். வா. ஆல்ரைட், எல்லாம் ரெடியா இருக்கு. ஆல்ரைட், ஆரம்பிக்கலாம். ஸ்பின் ஆகுது. கிராவிட்டி உங்களை அங்க எப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கு? அது வந்து டைம் கொடுங்க. ஓகே, நம்ம கிட்ட கொஞ்சம் டிராமாமேன் இருக்கு. ஹேப்போர்ட்ல இருந்து டாக்டர் மேல விசாரிச்சேன்னு சொல்லு. கண்டிப்பாப்பா. இருக்கு. என் ஃபேமிலியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார். உங்கள் வரவேற்போம். விண்வெளி போராடுங்க, ஜெயிச்சிருங்க. உங்களை நம்பிதான் மனித இனமே இங்க காத்துக்கிட்டு இருக்கு. அந்த நமக்கு வெற்றி கிடைக்கும். ஜாக்கிரதை. இந்தாங்க மண்ணை நினைச்சு பாருங்க. இல்ல, அவரை தான் சொன்னேன். போறதில்ல. மனித இனமே இப்ப அங்க தடுமாறிட்டு. நம்ம கிட்ட இருக்க 3 இடங்களும் மனித இனத்தை சஸ்டெயின் பண்ற இடங்களா யாருக்குமே குடும்பம் இருந்தது இல்லல்ல? அவருக்கு தெரியும். 3 பேரையாவது இன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறோம். அப்படின்னா மேன் பண்ண வச்சிருக்காரு. சயின்டிஸ்ட், எக்ஸ்ப்ளோரர்ஸ். அதான் எனக்கு பிடிச்ச விஷயம். இல்ல இயற்கை ஈவலா இருக்குன்னு உங்களுக்கு தோணலையா? இல்ல, மான கொண்டு சாப்பிட்றதுனால அது ஈவில் ஆயிடுமா? அப்படிதான் இந்த விஷயத்தை எடுத்துக்கணுமா? தேஸ் தான் உண்மைன்னு பேசி வச்சிருக்கோம்ல. அதுவும் சரிதான். மேலேயே இருந்துடாதீங்க. கவுண்டர் ஆர்பிட்டல் ஸ்லிங் ஷாட்ல போனா சேட்டனுக்கு 14 months. அதுல எதுவும் கேட்காது. டாக்டர் பிராண்டும் எட்மண்ட்ஸும் இதுக்கான செட்டிங் எனக்குள்ள இருக்கு கூப்பர். ஆஹா. ரொம்ப நேரம் தூங்க போறேன். அதுக்கு தான் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்கலாம்னு நினைச்சேன். எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க தான் டொனால்டு. அவர் இதை உங்க அண்ணன் கிட்ட கொடுக்க சொன்னாரு. அவரு உங்களுக்கு ஒரு மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தா அதை நான் அவருக்கு டிரான்ஸ்மிட் பண்றேன். ஏற்கனவே டீச்சர்ஸை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இப்போ உங்களையும் முட்டாளாக்கணும். தகவல் வரும்போது அவங்க சாட்டனை நெருங்கி இருக்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் பிளான் பேத்தாலஜியை ரிப்பீட் பண்ண சொல்றாங்க. வெறுப்பா இருக்கு. கிளம்பணும்ப்பா. நீங்க சேஃபா இருப்பீங்கன்னு நம்புறேன். அவ அப்பா மாதிரியே பிடிவாதமா இருக்கா. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். என்ன இது என்ன கஷ்டப்படுத்துது கூப்பர். இதோ அது நம்மளை கொல்ல போறதில்ல. உலகத்தோட ரொம்ப திறமையான முடிஞ்சது.
நம்ம எக்ஸ்ப்ளோரர்ஸ் ரோம். இது நிச்சயம் ஃபாரின் கேலக்சில இருக்கிற இன்னொரு பக்கத்துல இருந்து இமேஜஸ் கிடைக்குது. நேவிகேட் பண்ணணும். ஆல்ரைட், தேங்க்ஸ். தெரியுது, அதான் அந்த வார்ம் ஹோல். ஆர்வத்துல முகத்துல துப்பாதீங்க. அது ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் தான் முக்கியம். நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை. இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அது எவ்வளவு தூரம் இருக்கிறதுனால. ஸோ வார்ம் ஹோல் ஸ்பேஸ் எப்படி பென் டீட்டெயில்டாக சொல்லணும்னா அந்த 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் இருக்கும், அப்புறம் 2 டைமென்ஷன் ஸ்பியர். எக்ஸாக்ட்லி, ஸ்பெரிக்கல் ஹோல். சொல்ற மாதிரி இல்ல ரோம். யாருக்குமே தெரியாது. அட்லீஸ்ட் பாதி பேராவது. எல்லாரும் நம்ம சோலார் சிஸ்டம் நுழைய போறோம். கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்க ஒர்க் ஆகாது. ஒரு பல்குள்ள நாம பாஸ் பண்றோம். அவங்க தான் நினைக்கிறேன். ஸ்பேஸ் டைப். அது என்னன்னு தெரியுமா? நாம இங்க வந்துட்டோம். தொலைஞ்ச கம்யூனிகேஷனும் திரும்ப கிடைச்சிருச்சு. மில்லரோட சைட் வெற்றிகரமா இருந்திருக்கு. அதோட டாக்டர் மேன்ஸும் அப்படிதான் இருந்திருக்காரு. ஆனா மில்லர் இன்னும் நல்லா தானே இருக்காங்க. ரொம்ப வேகமா வந்துட்டு. கார்கான்சுவாவா? மில்லரும் டாக்டர் மேனும் பிளாக் ஹோல அப்படிதான் சொல்றாங்க. அந்த ஆர்பிட் ஏன்னா பிரம்மாண்டமானதுல கிராவிடேஷனல் புல் நிறைய இருக்கும். பிளானட்டை கம்பேர் பண்ணும்போது அங்க கிராவிட்டி ஸ்லோவா தான் இருக்கும், ரொம்பவே கம்மியா. 7 வருஷத்துக்கு சமமானது. கடவுளே, நமக்கு ஒரு மிஷன் இருக்கு. யாடோல், நமக்கு ஒரு மிஷன் இருக்கு. அப்புறம் நம்ம மிஷன்ல பிளானே பூமி மட்டும் இல்ல, பூமியில இருக்கிற மில்லியன் கணக்கான குடும்பங்களை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இருக்கு. ஓகே, அவர் சொல்றது சரி. டாக்டர் மேன்ஸோட டேட்டா ப்ராமிசிங்கா இருக்கு. தண்ணி இருக்கு, ஆர்கானிக்ஸ் இருக்கு. அது வழக்கமா கிடைக்கிறது தானே? இல்ல, அப்படிலாம் இல்ல. நாம் இந்த டைம் ஷிஃப்ட்டை தாண்டணும்னா மில்லர்ஸோட பிளானட்ல இருந்து எவ்வளவு தூரம்? இங்க கார்கான்ஜுவா இருக்கு, இங்க மில்லர்ஸ் பிளானட் இருக்கு. வயர்ட் ஆர்பிட் எடுத்துக்கிட்டு கார்கான்ஜுவா சுத்தி மில்லர்ஸ் பிளானட்டுக்கு பேரலா கெட்டதை மாத்தி திரும்ப போயிட்டு வரலாம். நம்மளால கொஞ்சம் ஃபியூலையும் சேவ் பண்ண முடியும். கேஸ், நீ ஏன் கூட வா, ஒருத்தர் இங்க இருந்துக்கலாம். ஒருவேளை 2-3 பத்தியும் படிங்க. ஃபியூலை கன்சர்வ் பண்ணுங்க, த்ரஸ்டிங் இங்க குறைச்சிக்கங்க. மில்லர் பிளானட், நீ ரெடியா கேஸ்? ஒரு சின்ன டார்க்னஸ் பார்க்க முடியுது. சிங்குலாரிட்டி, கிராவிட்டியை சால்வ் பண்ண முடியும். மெலிஸ் பிளானட் அங்க இருக்கு. பண்ணலாமா? வேண்டாம். ரேஞ்சஸ் ஏரோடைனமிக்ஸை யூஸ் பண்ணி ஃபியூலை. பிராண்ட் 12 ரெடியா இருக்கு. நேரத்துல லேண்ட் ஆக பார்த்தது தான் பிரச்சனையே. கொஞ்சம் கவனமா இருங்க. கவனம் இல்லாம. ஃபீட்பேக்கை நான் டிசேபிள் பண்ணட்டுமா? வேண்டாம். வெறும் தண்ணி தான் இருக்கு. நீங்க தாக்கு பிடிப்பீங்களா? எனக்கு கொஞ்சம் ஸ்பீட குறைங்க. நான் இப்ப அதுக்கு நான் கியூ கொடுக்குறேன். கேஸ் கியூவை ஃபாலோ பண்ணு. ஆனா இது ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கும். 7 வருஷத்துக்கு சமம். அத மனசுல வச்சுக்கோங்க. இன்னும் 200 மீட்டர்ஸ் இருக்கு. கிராவிட்டி நம்மள பழி வாங்குது. ரொம்ப நாளா ஸ்பேஸ் இங்க எதுவுமே இல்ல. நல்லா தேடி பாருங்க. அதெல்லாம்
தான் சொன்னேன்ல, நீங்க ஏன் உடனே ரேஞ்சருக்கு திரும்ப வரல? கண்டிப்பா முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். டோயல் கிட்ட அந்த மாதிரி சொல்ல முடியுமா? இதனால நம்ம என்ன இழக்க போறோம் பிராண்ட்? நிறைய மில்லருக்கு என்னாச்சு? இத்தனை வருஷம் அப்படியே இருக்கு. டைமோட வேறுபாடு தான். சில நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இறந்துருப்பாங்க. டாயில் ரிசீவ் பண்ண டேட்டா இனிஷியல். முட்டாளுங்களா, ஸ்கவுட் ட்ரூப் பாய்ஸ் மாதிரி சர்வைவல் ஸ்கில்ஸ் வச்சிருக்கோம். எர்த்ல இருந்து யாராவது வர வரைக்கும் நம்ம இங்க தான் இருக்கணும். ஏதாவது வழி இருக்கா? எனக்கு தெரியல. டைம் எப்போ ரிலேட்டிவ். ஓகே, அதால ஸ்ட்ரெச் ஆகக்கூடியது கிராவிட்டி மட்டும்தான். பண்ணோம், கிராவிட்டியோட பண்ணோம். கரெக்டா? ஆமா. அப்போ ஃபியூச்சர் டைமென்ஷன்ஸோட பீயிங்கா இருப்பாங்க. அவங்களுக்கு டைம் இன்னொரு ஃபியூச்சருங்கிறது அவங்களுக்கு கால் பதிக்கிற இடமா தெரியல. ஆனா நமக்கு அப்படி இல்லைல்ல. தெரியாது. இங்க வரதுக்கு முன்னாடி ஐன்ஸ்டைன் தியரியை கூட நான் சொல்லி கொடுக்கல. ஆகும்போது தான் ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா மாறும். சொன்னா எல்லாமே முடிஞ்சிடும்ல. 2 நிமிஷத்துல. அவ்வளவு டைம் இல்ல. ஹெல்மெட்டை போட்டுக்கங்க. ப்ளோ பண்ணு. ஸ்பார்க் பண்ண போறோம். ரோஜர் தட். லாக்ட். டீப்ரெஷரைஸ். எத்தனை வருஷம் ஆச்சு? டாயில் இருக்க நினைச்சேன். எனக்கு தேரி தெரியும். ஆனா நீ இன்னும் தூங்காம ஏதோ தப்பா தெரிஞ்சது. என்னால முடிஞ்ச அளவுக்கு பிளாக் இருக்காரா? இருக்காரு. நிஜமா தானே? ஆமா. மெசேஜ் ஸ்பேன் 23 years. எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா காலிங்க எப்பவும் சீக்ரெட் தான் கொடுத்தாங்க. மட்டன் தட்டை பார்த்தாங்க. ஆனா நல்லா நான் இன்னொரு பொண்ணை பார்த்தேன்ப்பா. இதோ இவதான். இங்க பாத்தீங்களா? உன்னோட என்ன சொன்னானா? அடுத்த குழந்தைக்கு வைக்கலாம்னு சொன்னான். டொனால்டு ஏற்கனவே செல்லும். ஜெஸ்ஸி அப்புறம் எல்லாரும் நல்லா. டொனால்டு தாத்தா போன வரை இறந்துட்டாரு. வீட்டுக்கு பின்னாடி யாரும் காத்திருக்கோம். வாங்க. நீங்க இத கேட்க மாட்டீங்க. இருட்டுக்குள்ள தொலைச்ச பொருள் மாதிரின்னு எனக்கு தெரியும். அது அப்புறம் நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஹே டாட், நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணும்போது நான் மெசேஜ் அனுப்பல. ஏன்னா அந்த முடிவோட அன்னைக்கு என்னுடைய பர்த்டே. ஒரு தடவை என்கிட்ட சொன்னீங்க நான் திரும்ப வர. சோ இப்ப நீங்க திரும்ப வர. இதுவரைக்கும் நீ இந்த இடத்துக்கு வந்ததே இல்லையே. நான் இந்த இடத்துக்கு வந்தது இல்ல. உண்மைதான். நீ இதை ஆரம்பிச்சதுல சந்தோஷம். அப்படிலாம் எதுவும் இல்ல. ரீசன்ஸ் இருக்கு. எல்லாம் கச்சிதமா அமைஞ்சிடாது. எனக்கு தெரியும் ப்ரொஃபசர். நாம தோத்துட்டத பாக்குறதுக்கு புது ஃபீல்ட்ஸ்ல ரன் பண்ணி பாப்போம். தப்பா எடுத்துக்காதீங்க ப்ரொஃபசர். அவங்க ஸ்ட்ரைக் பண்ற ஒவ்வொரு புல்லட்டும் நெஞ்சாதான் நினைச்சதை அடைய முடியும். வயசான மாதிரி பேசாதீங்க. நீங்கல்ல டைமை பத்தின தன்னால ப்ரூவ் பண்ணிக்கோ. அது சூழ்நிலையை பொறுத்து அதை முடிக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு. 2 கையும் பின்னாடி கட்டிட்டு முடிக்க முடியாது. இந்த பாயிண்ட நாம அப்புறமா பேசிக்கலாமா? இன்டர்ஸ்டெல்லர் டிராவலோட ரியாலிட்டிய நாம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். யோசிக்க கூடாது. ஒரு ஸ்பீசிஸா யோசிக்கணும். என்டியூரன்ஸ் எங்களுக்கு தேவையான இடத்துல டார்ஸ் வச்சிருந்தது. ஆனா நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா எப்படி? ஹெட்மன் ஸ்டேட்டாவை சந்தேகப்படுறதுக்கு வழியே இல்லை. அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் எட்மண்டோடது ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆர்கானிக்ஸ் ஒத்துக்கிறேன். ஆனால் லைஃப் இருக்காதா? ஸ்டெக்கோ அதுதான் நடக்கும். ஆக்சிடென்ட் தான் எவல்யூஷனோட ஃபர்ஸ்ட் பில்டிங் பிளாக்னு சொல்ல வாய்ப்பு இருக்கா? இந்த ஃபீல்டை தாண்டி போய் ஆகணும். டாக்டர் மேன் நம்ம எல்லாரும் இன்னைக்கு இங்க இருக்கோம். அவரும் இப்போ இங்க தானே இருக்காரு. கிரவுண்ட்ல இருக்காரு. ஆனா எட்மண்டோட டேட்டா
அதிக நம்பிக்கையை கொடுக்குது. அவருக்கு இருக்கு. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. என்ன சொல்ல வர? அதான் என் மனசு சொல்ற பாதையில போறேன். ஒரு சயின்டிஸ்ட் பிராண்ட். சொன்னா சொல்றத கேளுங்க. லவ்டா. அதுக்கு ஒரு அர்த்தம். அதுல சோஷியல் யூட்டிலிட்டி எங்க இருக்கு? இல்ல, சில எவிடன்ஸா இருக்கலாம். கலையா இருக்கு. இந்த யூனிவர்ஸ் எனக்கு ஒரு ஈர்ப்பை கொடுத்துருக்கு. அவர் செத்து போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு. நம்ம அதை நம்பணும்னு நினைக்கிறேன். ஆல்ரைட் கூப்பா, நான் நினைக்கிறது தப்பில்லையே. உண்மைதான் அமேலியா. ஸ்டார்ஸ் அகைன் 3ல் ஒரு பங்கு இழக்க போறோம். ஆனா அடுத்த வருஷம் டேஸ்டா இருந்தது. எங்க பர சீக்கிரம் சாப்பிட முடியும். என் சுவிங் மிஷின் மட்டும் தான் அங்க இருக்கு. அதை எடுத்துட்டா போய் ஆகி. ஹே கூப், லூயிஸ், இவனுடைய லங்ஸை செக் பண்ண. அமேலியா, என்ன மன்னிச்சிடு. சரி, அது தப்பா இருந்தா அப்புறம் பர்சனலான முடிவை நீங்க எடுத்து ஜேர்னியை பத்தி அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இல்ல எட்மன்ஸோட இடத்துக்கு போகணுமா, பிளான் பி அன்னத்தோட எதிர்காலத்தை பார்க்கணுமான்னு யோசிங்க. அது இங்க வந்ததுல இருந்து அவர் உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. வந்துட்ட ப்ரொஃபசர். நீங்க ஆரம்பிச்சதை நான் முடிச்சு வைக்கிறேன். இவ்வளோ வருஷம் நீ நம்பிட்டு உனக்கு நான் வாக்கு கொடுத்து நம்புறேன் ப்ரொஃபசர். நான் போய் சொல்லிட்டு போ. அவர் எங்க நமக்கு ஹெல்ப் பண்ண எதுவும் கிடைக்க போறதில்லை. அப்புறம் அந்த ஈக்குவேஷன்ஸ் என்னை விட்டுட்டு போயிட்டாரா? நடந்துக்காதீங்கன்னு நான் தான் சொன்னேன். என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. இல்ல இல்ல, உங்க இழப்புக்காக நான் வருந்துறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், எங்களை இங்க விட்டுட்டு போயிட்டீங்களே. நிறைய கத்துக்க கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. என்னோட சப்ளைஸ் எல்லாமே மொத்தமா காலி ஆயிடுச்சு. என்ன மரணத்துல இருந்து நீங்க மீட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தானே ஷுவராவா? டாக்டர் மேன், நம்மளோட உலகம்னு நம்புவோம். மறுக்க முடியாத அளவுக்கு அழகா இருக்கும். அப்புறம் நைட்ஸ் இன்னொரு 67 மணி நேரம் இன்னும் கோல்டா ரொம்ப ரொம்ப பிளசண்டா இருக்கும். ஏர்த்தோட 80% இருக்கும். ஆனா சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா, அதாவது இங்க ஆர்கானிக்ஸ்க்கும் உயிரினங்கள் வாடுறதுக்கும் உதவலாம். ப்ராப்ஸை நான் டிரா பண்ணிருக்கேன். எவ்வளவு தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க? டீஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஆர்கானிக்ஸ் அமோனியா கிறிஸ்டல்ஸ் நாங்க பவர் சோர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஷட் டவுன் பண்றதுக்கு முன்னாடி நான் தனியாட்டணும்னு தோணுச்சு. இதுல இருந்து கேஸ் உங்களுக்காக ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கு. ஓகே, இதோ வரேன்.
அமைதியா இருந்துட்டார். இது மாஃபா. அவ நல்லா வளர்ந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பசியில வாட விட்டுட்டு அப்பா, நான் அதை தெரிஞ்சுக்கணும். என் அப்பா அவரோட வாழ்க்கைய பிளான் ஏக்காக நாற்பது வருஷமாக்குறேன். அப்புறம் ஏன் அதை அவர் யூஸ் பண்ணல? அந்த ஈக்குவேஷன் குவாண்டம் மெக்கானிக்ஸோட இயற்கை வெளிப்படையான சிங்குலாரிட்டியை தடை செஞ்சிடும். ராம்லி, அது உண்மையா? தான் மறைஞ்சிருக்கும் ஹொரைசானுக்கு பின்னாடி. அது கோப், சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. மனுஷன் அந்த ஸ்டேஷன் இருங்க, நான் சொல்றேன். மக்கள் முட்டாள்தனம். அவங்களை காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கை இல்லைன்னா நீங்க இங்க வந்திருக்க மாட்டீங்க. ஆனா இந்த எம்பத்தி நம்ம பார்வைக்கு எட்டாத ஒரு விஷயம். ஆனா அந்த போய் மன்னிக்கவே முடியாது. அது அவருக்கு தெரியும். சாக போற நிலைமையில இருக்கிற மக்கள் தான் பெரிய. என்ன மன்னிச்சிருங்க கூப்பர். அவங்களுடைய கேஸ் குப்பரை இப்ப என்ன பண்றது? அவர் சொல்யூஷன் கரெக்ட் தான். சில வருஷம் செஞ்சிருக்காரு. ஆனா ப்ரோஜெக்ட் வெளிய பிளாக் ஹோல்ல தான். ஆனா நாம இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமா, அப்படி கிளம்புறாங்க. எதை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அடைச்ச பயம் சரியா வராது. நம்ம வழக்கம் போல தொடர்ந்து ஒர்க் பண்றேன். சோ கோஸ்ட பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. நான் அதை பார்த்து பயப்படல. ஒரு உண்மையை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணதாவது இருக்கலாம். சோ நான் அதை கண்டுபிடிக்கணும். ஆக்சிஜன் கார்பஸ் என்னாச்சு? அது சரியா வரல. பெரும்பாலும் நான் தூங்கதான். நான் வீட்டுக்கு போறேன் ராம். எனக்கு தெரியும். ஒரு பழைய ஸ்பின்னிங் பிளாக் ஹோல். அதுதான் நம்ம பொதுவா ஜென்டில்ஸா கிராஸ் பண்ணா அது சர்வைவ் ஆகலாம். ஒரு ப்ரோப் மாதிரி கிராஸ் முடியாவது சிங்குலாரிட்டியை பார்த்து குவாண்டம் டேட்டாவை அதில் எடுக்க முடியும். ஒரு வருஷத்தை நம்ம அதுக்கு தேர்ந்தெடுக்க போறோம். எதை தேடணும்னு அவங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சொல்றதை செய்ய வேண்டியது என் கடமை. உன் கியூலைட் உடஞ்சு போச்சா? ஆனா அதோடைய ஆர்கைவல் ஃபங்க்ஷனை எப்படி டிஸ்டர்ப் பண்றது? அதை நான் சூப்பர்வைஸ் பண்ணி. ஒரு மாடியூல் லேண்டா இருக்கும். அதை மூவ் பண்ண கூடாது. ரோப் சைட்ஸ்க்கு என்னால கூட்டிட்டு போக முடியும். ராத்திரிக்குள்ள அந்த சைட்ஸை செக்யூர் பண்ணணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது? தயாரா இருக்கீங்களா? யா, வாங்க போலாம். நீ நம்மள மாதிரி மிஷன்ல எக்ஸ்ட்ரா இன்ஜினியர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாத. சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் கூப்பர். இதுல வேலைங்க முடிஞ்சிடும். நான் வீட்டுக்கு போயிடுவேன். உங்களுக்கு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா ஃபேமிலியே இல்லைனாலும் சத்து ஃபவுண்டேஷன் மாதிரி நம்மள மனுஷனா மாத்துது. அதை லைட்டா எடு. எவ்வளவு நாளா இந்த காஃப் உங்களுக்கு இருக்கு? ரொம்ப மிஷன்ல முடியாது. நம்ம சர்வைவல் இன்ஸ்டிங் தான் நம்மளுடைய பெஸ்டிங்ஸ். உங்க பசங்களுக்கும் ஷேர் ஆகும். ரீசர்ச் என்ன சொல்ல, அவங்களுடைய முகம் மரணத்துடைய தருணத்துல உங்க மைண்ட் இன்னும் கொஞ்சம். ஹேய், நீ தான் கூப்பிடல. நான் சொல்ற வரைக்கும் நீ இங்கே. நீ சொல்றது எனக்கு புரியல. பூமியை விட்டு வந்தப்ப நான் என் பிளானட்டை தாண்டி வேற ஒரு பிளானட் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு போலாம். விடு பார்க்கலாம். நாம எப்படியாவது இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். மத்தவங்க இந்த இடத்துல. நீங்க கிளம்பணும். அதுவும் இப்பவே. ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்பா என்ன வளர்க்கவே இல்ல, தாத்தா தான் வளர்த்தாரு. அம்மாவையும் ஜெஸ்ஸி அவர் தான் போது. இங்க நான் இந்த இடத்துக்கு வந்த அன்னைக்கு இங்க எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் ஒருவேளை அந்த பட்டனை அழுத்தி இருந்தா யாரோ. இங்க பாரு, உனக்கு போக விருப்பம் இல்லைன்னா உன் ஃபேமிலியாவது அனுப்பிவிடு. குடும்பத்தையாவது எப்பவும் திரும்ப வர மாட்டாரு. இனி நான் தான் பாத்துக்கணும். அப்பாவால செய்ய முடியாததா சாகட்டும்னு விட்டுட்டு போயிட்டாரு. யாரும் கூட வர மாட்டாங்க.
இங்க இருந்து வெளியே போ. எல்லாம் நீயே வச்சுக்கோ. போலாம். இத்தனை வருஷமா அதுதான் எனக்கு கிடைக்கவே இல்லை. என்ன நீ ஜட்ஜ் பண்ணிடாத கூப்பர். அதுதான் என்ன இங்க வர வச்சது. நம்ம எல்லாரும் இங்க வர வச்சிருக்க. அதுதான் நம்ம எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்க. நான் இங்க உனக்காக தான் இருக்க கூப்பர். என் குரலை மட்டும் நீ கேளு. பரவாயில்ல. கிளம்பும் போது ஒரு போயம் சொன்னாரா? அந்த குட் நைட்ல ஓல்டேஜ நாம எரிச்சு நாளைக்கு முடிவுக்கு கொண்டு வரணும். காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. காத்துல அமோனியா. கிளம்பும். ஒரு செக்யூரிட்டி லாக் அவுட் இருக்கு சார். ஒரு ஆள் இருந்தாதான் இந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ண முடியும் சார். டேட்டாவால் எந்த பிரயோஜனம்? என்ன மன்னிச்சிருக்க. பின்னாடி வாங்க ப்ரொஃபசர். ஃபர்ஸ்ட் கூப்பர். ராம்லி நான் பேசுறது கேக்குதா? வெடிச்சிருக்கு. டாக்டர் மேன்ஸோட காம்போ. சர்வைவ் ஆகல. இப்ப அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான்னா நம்ம கதை முடிஞ்சது. ஓகே, பின்னாடி போய் உட்காருங்க. பண்ணுங்க. எண்டூரன்ஸ் டாக்கிங் ப்ரொசீஜர் அவருக்கு தெரியாது. ஆட்டோ பைலட்டுக்கு தெரியும். ஆட்டோ டாக்கிங் சீக்வன்ஸ் மறுக்கப்படுது. Imperfect contact. அவர் இன்னும் அதுல லாக் பண்ணலையா? ஹேட்சை ஓபன் பண்ணாதீங்க. ஹேட்சை ஓபன் பண்ணாதீங்க. அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னு என்ன ஆகும்? மோசமான விளைவுதான். கேஸ் என் டிரான்ஸ்மிஷன் ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ல சேருங்க. அதை எமர்ஜென்சி ரிப்பீட் பண்றேன். ஓபன் பண்ணாதீங்க. அவங்க கிட்ட என்ன சொன்னானு? டாக்டர் மேன், நான் ஒரு மொமெண்ட் இருக்கு. RPM. ரெட்ரோ த்ரஸ்ட்
கன்னை மேட்ச் பண்ண ரெடி பண்ணு. அதுல கேஸ் நான் மயங்கிட்டா நீ பொறுப்பேத்துக்க. என்ட்ரன்ஸ் ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம லைன் அப் பண்ணிருக்கோம். பின்ன இனிஷியேட் பண்ணு. லாக் பண்ணிட்டோம். லாக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான். ஈஸி ஈஸி. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கார்கான்சுவோட கிராவிட்டி நம்மளை இழுத்துக்கிட்டு இருக்கு. கூப்பர், கார்கான்சு பண்ண விட்டு பாப்போம். ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ் இருக்கு கூப்பர். எதுவா இருந்தாலும் கேட்டுதானே ஆகணும். கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஏர்த்துக்கு போறதுக்கான நமக்கு போதுமான சப்போர்ட் இல்ல. ஆனா நம்ம கார்கான்ஜுவாவை நம்ம ஹொரைசான் கிட்ட ஈர்க்க வைப்போம். நம்மள கிரிட்டிக்கல் ஆர்பிட் குள்ள கொண்டு போறேன். டைம் ஸ்லிப்பேஜ்க்கு என்ன பண்றது? என்ன மன்னிச்சிருங்க கூப்பர். ரேஞ்சர் 2 ராக்கெட் பூஸ்டரா யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் ஹோல் கிராவிட்டி நம்ம மேனுவலா தான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். லேண்டர் 1T ல இருந்து எஸ்கேப் ஆக நம்ம வெயிட்ட குறைக்கணும். நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இல்லாதீங்க. அது ஒரு ரோபோட் தான். சோ அத நம்ம என்ன வேணாலும் செய்ய. எங்களால முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது மனுஷங்களை காப்பாற்றணும். பங்கன் நம்புவோம். ஃபயர் பண்ண ரெடியா இருங்க. ரெடி ரெடி. இந்த சின்ன சூழ்ச்சியால 51 வருஷம் லேண்டர் 1 டிட்டாச் ஆக ப்ரிப்பேர் பண்ணுங்க. டிட்டாச். மாஸ்டர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ரேஞ்சர் 2 நம்ம விட்டு கொடுத்து ஆகணும்ல. நம்ம ரெண்டு பேருக்கும் போதுமான அளவுக்கு ரிசோர்ஸ் இருக்கு. டிட்டாச். ஈவென்ட் ஹொரைசானை நோக்கி போறேன். அந்த இருட்டை நோக்கி போயிட்டு இருக்க. ரொம்ப இருட்டா இருக்கு. ஓகே. ஸ்கிரீன்ஸ் லைட்டோட ஃபிளாஷும் இருட்டும் மாறி மாறி வருது. கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் சத்தம் போடுது.
இல்ல 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 வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீங்க போறதா இருந்தா அப்படியே போயிடுங்க. மோர்ஸ் மோர்ஸ் டேஷ். இருக்கு மாஃப், என்ன எழுதிருக்குன்னு பாரு. ஸ்டே. வேண்டாம், அவனை போக விடாத மாஃப். நீ தப்பு பண்ற மாஃப். Brother மாஃப். கூப்பர், ஃபிஃப்த் டைமென்ஷன்ல உயிர் பொழைச்சிருக்கும். அவங்க நம்மள காப்பாடல. ஆனா அவங்க 5 டைமென்ஷன் ரியாலிட்டிக்குள்ள இப்படி ஒரு 3 டைமென்ஷன் டைமென்ஷனா ரெப்ரசென்ட் பண்றத பார்க்க முடியுது. ஃபேஸ் டைமை தாண்டி ஒரு கிராவிட்டியால உன்கிட்ட கொண்டு போக மாட்டேங்குது கூப்பர். என்னால செய்ய முடியும், என்னால முடியும். ஆனா ஒரு புரியுது டார்ஸ், ஆனா நம்ம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும். உலகத்துல மறுபடியும் சொல்லு. இல்ல, அவங்க நம்மள இங்க கூட்டிட்டு வரவே இல்ல. பைனரியா கொடு. பைனரியா? ரோஜர், டேட்டாவை எடுக்கிற. இன்னும் அதை எடுக்கலையா டார்ஸ்? நானே அதை இங்க கொண்டு வந்த. என்ன சூஸ் பண்ணல, அவளை சூஸ் பண்ணி. இது எல்லா பேஸ்க்கும் ஆக்சஸ் இருக்கு, ஆனா எதுவும் இத கட்டுப்படுத்தல. தேவையான டைம்ல ஒரு வழியை கண்டுபிடிச்சு மாஃப் கிட்ட சொல்ல போறேன். இந்த மொமெண்ட்டை கண்டுபிடிச்ச மாதிரி. எப்படி கூப்பர், இங்க என்ன பண்ண போறோம்? எப்படி அவகிட்ட சொல்றதுன்னு பாப்போம். வாட்ச் எடு. அதேதான் டார்ஸ். மார்ஸ்ல டேட். அவ வருவா, கண்டிப்பா வருவா. நான் கீழே வரேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? Dash. Dot. Dot dash dash. அவர்தான் சிக்னல் கொடுத்திருக்காரு. எனக்கு தெரியாம போச்சு. அது ட்ரெடிஷனல். ஒர்க் ஆயிடுச்சா? ஒர்க் ஆகும் நம்புறேன். உனக்கு நான் மாஃப்காக என்ன செஞ்சனோ அவங்க எனக்கு முடியல. ஆனா ஒரு நாள் நீயும் நானும் ஸ்லோவா எந்திரிங்க. மெல்லமா நிதானமா பண்ணுங்க. ரொம்ப கம்மியா இருக்கும்போது ரேஞ்சர்ஸ் உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. சாட்டர்னை சுத்திக்கிட்டு இருக்கு.
என்ன இருக்காங்க. இன்னும் உயிரோட இருக்காளா? எப்பல் போயாச்சு. உங்களை பார்க்க மர்ஃபிக்கு போயிடுவோம். ஏர்த்தில் உங்க வாழ்க்கையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஃபாலோ பண்ணா உங்க நிலைமையே மாறிடும். என்ன ஓகேவா? அது பெர்ஃபெக்டா இருக்குன்னு உங்களுக்கு தோணுது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அஃப்கோர்ஸ் நான் உங்ககிட்ட பர்சனலா இது வரைக்கும் பேசல. அந்த காலத்துல நாங்கெல்லாம் அப்படித்தான் இருந்தோம். போதுமான அளவுக்கு எங்களுக்கெல்லாம் பசியோட கொடுமை என்னன்னு எங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சுது. உங்களுக்கு ஃபார்மிங் பிடிக்கும்னு அவங்க எங்க கிட்ட சொன்னாங்க. ஓ அப்படியா? இல்லையே இருக்கும். சாட்டனுக்கு பக்கத்துல எடுத்தோம். இதுல பவர் சோர்ஸ் தீந்துருச்சு. உங்களுக்கு வேணா இன்னொன்னு கொடுக்கும். செக்யூரிட்டி செட்டிங்ஸ் வேற ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணுமா? ஹியூமர் நெக்ஸ்ட் 9 அது 60% வச்சுக்கலாம். என்னமா? இல்ல பார்த்தல. நம்ம எங்க இருக்கோம்னு நான் தெரிஞ்சுக்கணும். கூப்பர், ஃபேமிலியில எல்லாரும் வந்திருக்காங்க. ஃபேமிலியா? எனக்கு தெரியும். எனக்கு மட்டும்தான் இல்ல. என்னோட பசங்க எனக்காக இருக்கா. எங்க போனோம்? ஒரு கேம்பை உருவாக்கிட்டு இருக்கு. அதுவும் வினோதமான கிரகத்துல.
வாடி அத்த பெத்த மவல இந்த மாம மனசு தவிக்க விட்ட மயில அடியே வாடி அத்த பெத்த மவல இந்த மாம மனச தவிக்க விட்ட மயில நீயோ நானும் ஒன்னா வாழ்ந்த காலம் எல்லாம் அண்ணா இப்போ போனதடி நீயும் சொல்லு காரணத்தை முன்னால வாடி அத்த பெத்த மவல இந்த மாம மனசு தவிக்க விட்ட மயில வாடி அத்த பெத்த மவல இந்த மாம மனசு தவிக்க விட்ட மயில நீயும் பேசி போனதான் இப்ப மோசம் போனதான் மனசு நொந்தே நானும் தான் நீயா வந்து பேசி சிரிச்ச என் மனச கலைச்ச உன்னை ஏனாலும் நினைச்ச அடி நீயும் என்ன மறந்தது போயேனடி உன் மாமா மனசு தவிக்கிது போதானடி முழுசா எனக்குள் வந்த பின்னு என்ன நைசா கழட்டி விட்டதுன்னு காதல் பேர நீயும் சொல்லி என்ன கதற விட்டு போனதுன்னு அடியே பாடி அத்த பெத்த மவல இந்த மாம மனச தவிக்க விட்ட மயில அது பள்ளிக்கூடம் தான் போகுது நாளும் கனவில் தான் காலம் முழுக்க ஒன்ன நானும் தான் மகாராணி போலதான் பார்த்துக்க ஆசை வச்சேன்தான் ஆசையெல்லாம் வெறும் கனவா போச்சடி என் உடம்புக்குள்ள உயிர் மூச்சு நீ அடி ஒரு வார்த்தை நீயும் சொல்லு இல்ல உயிரோடு என்ன கொல்லு ஒரு வார்த்தை நீயும் சொல்லு இல்ல உயிரோடு என்ன கொல்லு அடியே பாட்டி அத்த பெத்த மவல இந்த மாம மனசு தவிக்க விட்ட மயில நீயும் நானும் ஒன்னா வாழ்ந்த காலம் எல்லாம் அண்ணா இப்ப போனதடி நீயும் சொல்லு காரணத்தை முன்னால வாடி அத்த பெத்த மவல இந்த மாமா மனசு தவிக்க விட்ட மயில இந்த மாமா மனச தவிக்க விட்ட மயில அடியே வாடி அத்த பெத்த மவல இந்த மாமா மனச தவிக்க விட்ட மயில சிறு பார்வை கையில் கை சேரா துடிக்கும் மூனம் கூட பேசும் பாரு உன்முகம் காட்டும் விடியால் என் உயிர் தேடும் திருப்பம் நான் நின்ற போதும் நீ வந்து சேரும் நேரம் உன் சிரிப்புதான் என் சாமி உன் நிழல்தான் என் கீதம் இடையம் சொல்லுது இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நீயும் நானும் காதல் நக்கல் நீயும் நானும் காதல் நக்கல் நெஞ்சில் போது நிற்கும் நாளும் நாளும் நீயும் நானும் காதல் நக்கல்
கூடா என் சாமி நிழல்தான் என் கீதம் இடையம் சொல்லுடி இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நீயும் நானும் காதல் நக்கல் நீயும் நானும் காதல் நக்கல் நெஞ்சில் பூது நிற்கும் நாளும் நாளும் நீயும் நானும் காதல் நக்கல் நீயும் நானும் காதல் நக்கல் சேர்ந்து போகும் வழியில் வாரும் தாரும் காதல் நக்கல் மழை விதும் சாலை மீது நானும் நீயும் நடந்தோம் புடு புடலில இருந்து உன் முகம் தான் ரசிச்சோம் காலம் கீழ விரண்டாலும் நம்ம கதையை செய்திடும் அந்த ஒரு துளி இதழில் 1000 மரட்டம் தரும் விட்டு போக மாட்டேன் கையே செரும் வரைக்கும் உன்னை தேடா மாட்டேன் நீ தான் என் பார்வையிலே கடல் அலை அடித்தாலும் கரையை நான் மறப்பேன் உன் கையை பிடித்து நானும் உயிர் வாடுவேன் நேரம் நின்றாலும் நெஞ்சம் சொல்லும் நாமும் சேர்ந்தால் வானம் கொள்ளும் நீயும் நானும் காதல் நக்கல் நீயும் நானும் காதல் நக்கல் நெஞ்சில் பூடு நிற்கும் நாளும் நாளானும் நீயும் நானும் காதல் நக்கல் நீயும் நானும் காதல் நக்கல் சேர்ந்து போகும் வழியில் மாறும் தாரும் நீயும் நானும் காதல் நக்கல் நீயும் நானும் காதல் நக்கல் என்றும் இன்பம் தரும் நம்மை நாமே நீயும் நானும் காதல் நக்கல் நீயும் நானும் காதல் நக்கல் முடிவில்லாத பாடல் நமது காதல் நீயும் நானும் ஒரு தெரு காலம் தந்த சிறு பார்வை கையில் கை சேர துடிக்கும் மௌனம் கூட பேசும் பாரு உன்முகம் காட்டும் விடியால் என் உயிர் தேடும் திருப்பம் நான் நின்ற போதும் நீ வந்து சேரும் நேரம் உன் சிரிப்பு தான் என் சாமி உன் நிழல் தான் என் கீதம் இடையம் சொல்லுது இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நீயும் நானும் காதல் நாட்கள் நீயும் நானும் காதல் நாட்கள் நெஞ்சில் பூடு நிற்கும் நாளும் நாளும் நீயும் நானும் காதல் நாட்கள் நீயும் நானும் காதல் நாட்கள் சென்று போகும் வழியில் வாழும் காலம் காதல் நாட்கள் முத்தமில்ல கனவு போல மெல்ல மெல்ல நீளுது உன் விரல் தீண்டும் போது என் மனசு தனாகுது அக்கம் பக்கம் பார்த்தாலும் நீ தான் எனக்கு தெரியுது ஒரு நோடி பிரிந்தாலும் மறுபதியும் சருது உன் சிரிப்பு தான் என் சாமி உன் நிழல் தான் என் கீதம் இதயம் சொல்லுது இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நீயும் நானும் காதல்
தான் ரசிச்சோம் மாலம் கீழே வீழ்ந்தானும் மையக்கரை எல்லிரும் எந்த ஒரு துளி இதழில் 1000 அர்த்தம் தரும் விட்டு போக மாட்டேன் கையை சேரும் வரைக்கும் உன்னை தேட மாட்டேன் நீ தானே பார்வையிலே கடலை அடித்தாலும் கரையை நான் மறப்பேன் கையை பிடித்து நானும் உயிர் வாழ்வேன் நெஞ்சம் சொல்லும் நாமும் சேர்ந்தால் வானம் கொல்லும் நீயும் நானும் காதலக்க நீயும் நானும் காதலக்க நெஞ்சில் பூத்து நிற்கும் நாளும் நாளும் நீயும் நானும் காதலக்க நீயும் நானும் காதலக்க ரெண்டு போகும் வழியில் வாழும் நாளும் நீயும் நானும் காதலக்க நீயும் நானும் காதலக்க என்றுருங்கும் கரும் நம்மை நாமே நீயும் நானும் காதலக்க நீயும் நானும் காதலக்க நீ மேலாத பாடல் நமது காதே நீயும் நானும் ஒரு தேர் காலம் தந்த சிறு பார்வை கையில் கை சேரா துடிக்கும் மூலம் கூட பேசும் பாரு உன்முகம் காட்டும் விடியால் என் உயிர் தேடும் திருப்பம் நான் நின்ற போதும் நீ வந்து சேரும் நேரம் உன் சிரிப்புதான் என் சாமி உன் நிழல்தான் என் கீதம் இடையம் சொல்லுது இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நீயும் நானும் காதல் நக்கல் நீயும் நானும் காதல் நக்கல் நெஞ்சில் பூது நிற்கும் நாளும் நாளும் நீயும் நானும் காதல் நக்கல் நீயும் நானும் காதல் நக்கல் சேர்ந்து போகும் வழியில் வாரு காரம் காதல் நக்கல் நத்தமில்லா கனவு போல மெல்ல மெல்ல நீளுது உன் விரல் தீந்தும் போது என் மனசு தானாகுது அக்கம் பக்கம் பார்த்தாலும் நீ தான் எனக்கு தெரியுது ஒரு நோடி பிரிந்தாலும் மறுபடியும் செருது உன் சிரிப்புடா என் சாமி உன் நிழல்தான் என் கீதம் இடையம் சொல்லுடி இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நீயும் நானும் காதல் நக்கல் நீயும் நானும் காதல் நக்கல் நெஞ்சில் பூது நிற்கும்
நானும் காதல் நட்கள் நீயும் நானும் காதல் நட்கள் நெஞ்சில் பூடு நிற்கும் நாளும் நாளானும் நீயும் நானும் காதல் நட்கள் நீயும் நானும் காதல் நட்கள் சேர்ந்து போவும் வழிரல் மாறும் காரும் நீயும் நானும் காதல் நட்கள் நீயும் நானும் காதல் நட்கள் என்றும் இன்பம் தரும் நம்மை நாமே நீயும் நானும் காதல் நட்கள் நீயும் நானும் காதல் நட்கள் முடிவில்லாத பாடல் நமது காதல் நானும் ஒரு தெரு காலம் தந்த சிறு பார்வை கையில் கை சேர துடிக்கும் மௌனம் கூட பேசும் பாரு உன்முகம் காட்டும் விடியாலே உயிர் தேடும் திருப்பம் நான் நின்ற போதும் நீ வந்து சேரும் நேரம் உன் சிரிப்பு தாயன் சாமி உன் நிழல் தான் என் கீதம் இதயம் சொல்லுது இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நீயும் நானும் காதல் நட்கள் நீயும் நானும் காதல் நட்கள் நெஞ்சில் பூடு நிற்கும் நாளும் நாளும் நீயும் நானும் காதல் நட்கள் நீயும் நானும் காதல் நட்கள் சென்று போகும் வழியில் வாழும் காலம் காதல் நட்கள் முத்தமில்ல கனவு போல மெல்ல மெல்ல நீளுது உன் விரல் தீண்டும் போது என் மனசு தனாகுது பக்கம் பக்கம் பார்த்தாலும் நீ தான் எனக்கு தெரியுது ஒரு நொடி பிரிந்தாலும் மறுபதியும் சருது உன் சிரிப்பு தான் என் சாமி உன் நிழல் தான் என் கீதம் இதயம் சொல்
நானும் நீயும் நடந்தோம் புது புடலாயிருந்து உன் முகம் தான் ரசிச்சோம்